அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. இதயம் பலமாகிறதுக்கு, இதயம் சுத்தமாகறதுக்காக வெண்தாமரை இதழ்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. இதயம் பலப்படும். அதே போல் கணவாய் மீன், பவள மீன் இருக்குது. இது 2 மீனையும் சாப்பிட்டு இதயம் பலப்படும். அதே போல் மத்தி மீன் சாப்பிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. சுகர் பேஷண்ட், சர்க்கரை வியாதிக்கிறவங்களுக்கு நல்லது. கொடுவா மீன் ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டு முகம் பளபளப்பாகும், முகம் குண்டாக ஆகும். அதே போல் இறால் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வராது, மூச்சுத்திறன் வராது, நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நம்ம கிட்னி சுத்தமாகிறது சில டிப்ஸுகள் சொல்கிறேன். கிட்னி சுத்தம் பண்ணுறதுக்கு மாதத்தில் 2 டைம் ஒரு 150 கிராம் பீன்ஸ் எடுத்துங்க. துண்டு துண்டாக நறுக்கிட்டு அதில் இருக்கிற விதையை எடுத்துருங்க, நார் எடுத்துருங்க. 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. 1 மணி நேரத்துக்கு தண்ணி குடிங்க, மற்றபடி சாப்பிடாதீங்க. அதுமாரி மாதத்துக்கு 2 டைம் பண்ணுங்கள், கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் நம்ம இளநீ கண் திறந்துட்டு கற்கண்டு போட்டு வச்சு நைட் ஃபுல்லாக இருந்து காலையில் எழுச்சி குடிச்சோம்னா கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் சுரக்காயினுடைய ஓட்டை காய வச்சு எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை மோரில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் சஞ்சீவி இலை, பூ இது 2யும் நேரில் உலர்த்தி காய வச்சு பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் வயிறு சுத்தமாகிறதுக்காக மாதத்தில் 2 நாள் ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் கடுக்காய் பவுட்ரு போட்டு நைட்டில் சாப்பிட்டு தூங்க போகிறது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க. மாதத்தில் 2 டைம் குடிங்க, வயிறு சுத்தமாகிடும். அதே போல் நம்ம மழைக்காலன்றதால ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை எடுத்துங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க, சளி இருமல் தொந்தரவு இருக்காது. அதே போல் நம்ம நுரையீரல் சுத்தமாகணும்னா நம்ம வில்வ இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுடுவாங்க. மூச்சு திணறல் குணமாகும், நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வராது, சளி பிடிக்காது. அதே போல் நம்ம தூதுவளை இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஆடாதொடை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. 2யும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சுடுவாங்க வெறும் வயிற்றில். சளி இருமல் தொந்தரவு இருக்காது, மூச்சுக்குழல் பிரச்சனை எதுவும் இருக்காது, நுரையீரல் பிரச்சனை இருக்காது. அதே போல் நம்ம அதே போல் உணவில் நூக்கல் அடிக்கடி உணவு சேர்த்துவாங்க, நுரையீரல் பிரச்சனை வராது. அதே போல் மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, ஜீரண சக்தி அதிகமாகும். அதே போல் மலக்குடல், பெருங்குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, தாய்ப்பால் நன்றாக சுரக்கும், நூக்கல் நல்ல இது இருக்குது, சத்து இருக்குது. அதனால் சளி பிடிக்காது. இருந்தாலும் சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க சில பேர், ஆனால் சளி பிடிக்காது. சமைக்கிற முறையை பார்த்து அந்த நூக்கல் அடிக்கடி சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு. அதே போல் அல்சர் குணமாகிறதுக்கு அகத்திக்கீரை அடிக்கடி கடைஞ்சி சாப்பிடுங்க, மணத்தக்காளி கீரை கடைஞ்சி சாப்பிடுங்க. அதே போல் தேங்காய் பால் அடிக்கடி உணவில் சேர்த்துங்க. அதே போல் பீட்ரூட் ஜூஸுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். வாழைப்பூ சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. காலையில் ப்ரெட்டில் வெண்ணெய் தடவி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.